அழகுக்கு பெயர் போன ஒரு நடிகை ஸ்ரீவித்யா. கமலஹாசனுடன் ஏற்பட்ட காதலுக்கு ஸ்ரீவித்யா அம்மதிக்காததால் இருவரும் பிரிந்தனர். பின் 1978 ஆண்டு மலையாள இயக்குனர் ஜார்ஜ் தாமஸ் என்பவரை திருமணம் செய்தார். சில பிரச்சனைகளால் 1980 விவாகரத்து பெற்றனர். அதன் பின் சினிமாவில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கினார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் என குணச்சித்திர வேடங்களில் நடித்து அசத்தினார். ஆனால் 2003 ஆண்டு உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்தார். இதனால் அந்த நேரத்தில் மிகவும் முக்கியமான முடிவையும் எடுத்துள்ளார். தான் சேர்த்து வைத்த கோடிக்கணக்கான சொத்துக்களை இசை நடன கல்லூரியில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவித்தொகையாக வழங்க முன்வந்தார். நடிகர் கணேஷ் உதவியுடன் அறக்கட்டளை தொடங்கி அதன் மூலம் உதவி செய்தார். 3 வருடமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வந்தவர் 2006 ஆண்டு தனது 53வது வயதில் உயிரிழந்தார். இந்த நேரத்தில் மற்றவர்களுக்காக யோசித்து ஸ்ரீவித்யா செய்த இந்த விஷயத்திற்கு பிரபலங்களை தாண்டி மக்களும் பாராட்டினர்.